ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போது மாரடைப்பு மற்றும் இருதய நோய்கள் ஏற்பட்டு உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. உடற்பயிற்சி செய்யும் போது மாரடைப்பு ஏற்படுவது ஏன், அதை எப்படி தவிர்க்கலாம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீப காலமாக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களுக்கு அதிகம் மாரடைப்பு ஏற்படுவது அச்சுறுத்தலாக மாறிவிட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் உடற்பயிற்சி செய்து முடித்த சிறிது நேரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உடற்பயிற்சியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பது முதல் முறையல்ல. முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு கன்னட திரையுலகின் உச்ச நட்சத்திரமான புனித் ராஜ்குமார் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். 46 வயதில் மாரடைப்பால் அகால மரணமடைந்தது ரசிகர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோன்ற உயிரிழப்புகள் சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடும் நபர்களுக்கு இதய பாதிப்பு மற்றும் மாரடைப்பு ஏற்படாது என்றுதான் பலரும் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது ஏற்படும் உயிரிழப்புகள் தீவிர உடற்பயிற்சி மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே எழுப்பியுள்ளது. இதற்கு விளக்கம் அளிக்கும் மருத்துவ நிபுணர்களோ, மாரடைப்பு என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் உடற்பயிற்சியின் போது அதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறுகின்றனர். உடற்பயிற்சி செய்யும் போது முதலில் நமது இதய துடிப்பு அதிகமாகும். இரத்தத்தில் ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கும் போது அதை சமப்படுத்துவதற்காக இதயத்தின் உந்தித் தள்ளும் வேகமும் அதிகரிக்கும். இவற்றுடன் இரத்த அழுத்தமும் கூடுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து இதயத்துக்கு கூடுதலான அழுத்தத்தை அளிக்கிறது. அதற்கு ஏற்றபடி இதயத்தின் தன்மை இல்லாவிட்டால் திடீர் மாரடைப்பு ஏற்படும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், இதயத்தில் பிரச்சினை உள்ளவர்கள், தூக்கம் சரியாக இல்லாதவர்கள், அதிகமான மன அழுத்தம் இருப்பவர்கள், இரத்த அழுத்தம் சீராக இல்லாதவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், மூச்சு திணறல் ஏற்படுவோர், உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் போன்றோர் உடற்பயிற்சி செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடற்பயிற்சியின் போது மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க உடற்பயிற்சி கூடத்தில் சேருவதற்கு முன்பு மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும், பயிற்சியை இதயம் தாங்குமா என்று பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது இதய துடிப்பு அதிகரிக்கும் என்பதால் இதயம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை ஓய்வெடுத்துவிட்டு உடற்பயிற்சியை தொடரலாம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உடல் கட்டமைப்புக்காகவும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயிற்சியை மேற்கொண்டால் மாரடைப்பு ஏற்படுவதில் இருந்து தப்பிக்கலாம் என்பதே நிதர்சனமான உண்மை.